கோயில் தான் சின்னது. ஆனா பாபாவுடைய பவர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர மிராக்கிள் எல்லாருக்குமே. எதுவுமே நடக்காதுங்கிற விஷயத்துல கூட வந்து நடத்தி வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காரு. ஸோ எங்களுக்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 5th இயர் ஃபங்க்ஷன் வந்து நடக்குமாங்கிற ஒரு கேள்வி. அப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்த நேரத்துல செம போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டாரு பாபா. எப்படின்னா நான் வந்து ஒரு வேலைக்கு தான் சாதாரணமா போயிட்டு இருந்தேன். அஞ்சு அஞ்சு வருஷம் அது கோயில்ல பாபா பிரதிஷ்டை ஆயிட்டு ஒரு 3 வருஷம் வந்து நான் பாபாவுக்காக நான் எங்கேயும் வேலைக்கு போகாம இருந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல எனக்கு எங்கேயுமே வேலை வந்து செட் ஆகல. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாபா வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. அது வந்து போன வருஷம் ஜூலை மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 8 மாதம் ஆகுது. அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, நான் ஒரு வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு அது அந்த அளவுக்கு வரும் பண்ணுவோங்கிற ஒரு இதுவே இல்லை. அது எப்படி பண்ணாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இன்ன வரைக்கும் எங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சிருக்காரு. அது எல்லாத்துக்குமே காரணம் பாபா தான். பாபா இல்லாம வந்து எதுவுமே வந்து செஞ்சிருக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ் லோனே வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காதுன்னு சொன்ன இடத்துல எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் வந்து பணம் வர வச்சு இது பண்ணி லோன் மூலியமா தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனாலும் அதுவும் இப்போ லோன் வந்து சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. 1008 ஃபார்மாலிட்டிஸ் அதையும் மீறி எனக்கு லோன் கொடுத்து பண்ணி எனக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். லோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ணி இன்னைக்கு பிஸ்னஸில் நிற்கிறோம். ஸோ நம்ம கேன்டீன் பேர் வந்து கிரேவ் கார்னர். அங்கேருந்து தான் வந்து இப்போ சாப்பாடு எல்லாமே வந்து வருது வாரம் அன்னதானத்துக்கு. வெரைட்டி ரைஸ் அது மாதிரி பண்ணுவோம். இது வடை பாயசத்தோட வேணுன்னா கூட நம்ம எல்லாமே அந்த கேன்டீன்லேருந்து தான் வருது. ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாரம் அன்னதானத்துக்கு வந்து. அதுக்கு உண்டான ஒரு வழியை வந்து அவர் பண்ணிக்கிட்டு எங்களையும் அதுலேருந்து வந்து ஒரு விடிவு வந்து தரணுங்கிறதுக்காக பாபா வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்களுடைய முழு லைஃபு எல்லாமே இவர் மட்டும்தான். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் அப்படின்னா இவர் ஒருத்தர். 5 பேர் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ எங்கே கிளம்புறோம் அப்படின்னாலே வீட்டை பூட்டுறதுக்கு முன்னாடி வாப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புவோம். அதே மாதிரி அவரோட நிழலில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஸோ இன்னும் எங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் பண்ணி வைப்பார். ஸோ எல்லாருக்குமே அது மாதிரி வந்து நிறைய பேரோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாருமே அவங்களே சொல்லுவாங்க, நீங்களே வந்து இது பண்ணுங்க. ஆனா வந்து இந்த பாபாவை வந்து பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வேண்டுதல் என்னங்கிறத நீங்க அவர்கிட்ட வைங்க. அவர் கண்டிப்பா வந்து நிறைவேற்றி வந்து தருவாரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க வெளிநாட்டுக்கு போனதும் கேன்சர் பேஷண்ட் வந்து இதாகிறது எல்லாமே வந்து நிறைய பேர் எங்களுக்கு அவங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். எங்களுக்கே தெரியாது. ஸோ இத்தனை நாள் வந்து ஒரு ஐயரு கூட இல்லாமல் நாங்கள் அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஐயருன்னு வந்து எல்லாமே அவராக முடிவு பண்ணது தான். நாங்கள்லாம் அதில் எதுவுமே கிடையாது. அவராக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம வந்து அதை பின்தொடர்ந்துட்டு இது எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரியவர் இருந்து எப்படி வழி நடத்துவாரோ அப்படி வந்து இவர் உட்காந்து எங்களை வழி நடத்துறாரு. அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே அவர் சொல்லுவார், இது பண்ணுங்க பண்ணாதீங்கிறத அவர் உணர்த்திடுறாரு. அது பண்ணுங்கன்னு சொல்லும் போது அது வழியில போகும்போது அது பாசிட்டிவா தான் போகுது. ஸோ பண்ண வேணாம்னு சொல்லி மீறி நாங்க போகும்போது அது நெகட்டிவா நிறைய விஷயங்கள் ஆயிருக்கு. அது வந்து இப்ப ரொம்ப விஷயங்கள் உணர்ந்துட்டோம். உணர்ந்து அவரோட இதுல தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஓம் சாய்ராம். பள்ளிப்பட்டு தரமணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. 2021 வருஷத்தில் நம்ம பாபாவுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தோம். 2021 பிப்ரவரி மாதம் 24 வந்து 4 கால பூஜையோடு வந்து நம்ம பாபாவுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த கும்பாபிஷேகமானது நம்ம வெப் நியூஸ் சேனல்லையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணியிருந்தோம். இந்த கோயிலுக்கு சிறப்பு என்னன்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து சேம் அதே யூடியூப் சேனல்லையும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டைம் வந்து கரெக்டாக 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்தில் நம்ம பாபா இருக்கார். அவரோட சக்திகள் என்ன அப்படின்றது வந்து இப்போ
வியாழக்கிழமை பூஜை நடக்கும்போது வரக்கூடிய டிவோட்டிஸ் வந்து சொல்லுவாங்க. இவரோட சிறப்பே வந்து கோயிலுக்கு ஏத்தாப்புல வேப்ப மரம் வந்து அமைஞ்சிருக்கு. 108 வயசு பாட்டி வந்து 2021 அப்போ வரும்போது இது சின்ன ஷீரடி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து கோயிலுக்கு ஏத்தாப்புலயே வந்து வேப்ப மரம், அதோட சிறப்பு தான். நம்ம பாபா வந்து இஷ்டசித்தி சர்வசக்தி பள்ளிப்பட்டு சாய்பாபா ஆலயம் அப்படின்ட்டு இவருக்கு பேரு. இந்த ஊரோட பேர் வந்து பள்ளிப்பட்டு. இந்த பள்ளிப்பட்டுல 5 வருஷமா அவரோட மகிமைகள் என்ன அப்படின்றது வந்து இங்க வரக்கூடிய பக்தர்கள் மூலியமாவே வந்து தெரிஞ்சுக்கலாம். பக்கத்திலே வந்து ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து நிறைய மகிமைகள் வந்து பண்ணியிருக்காரு. இந்த சுத்து வட்டாரத்திலேயே வந்து நம்ம பாபாவோட மகிமைகள் என்ன அப்படின்றது வந்து வரக்கூடிய பக்தர்கள் மூலியமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சாய்பாபா இது பள்ளிப்பட்டில் 5 வருஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு திருப்தியா இருக்கும். வருவோம், எல்லாம் நல்லதுதான் நடக்குது, எல்லாரும் வராங்க. 5 வருஷமா நல்லா நடத்திட்டு வராங்க சாய்பாபா. பாபா பாபா பாபானால என்ன உணவு? பாபானால நல்லா மனசு திருப்தியா, மன நிம்மதியா இருக்கும். கோயிலுக்கு வந்துட்டு போனா ஒரு திருப்தியா இருக்கும், அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். பாபா நம்பினவங்க கைவிடப்பட மாட்டார், அது ஒரு நம்பிக்கை. இங்கே வந்தால் நல்லது நடக்குது, இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா சந்தோஷமா இருக்குது. அவர் கும்பிட்டா அது ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. எல்லாமே நல்லபடியாக இருக்குது, நல்லா இருக்கு. எல்லா ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருக்கு. அதான் அவர் கும்பிடாம வேலை கிழமை அவர் கும்பிடாம இருக்குது. அதெல்லாம் ஒரு இது சக்தின்னு இருக்குது பாபான்னு, ஒரு நம்மளுக்கு மீற சக்தி அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வாரம் வாரம் கண்டிப்பாக கும்பிட்டு அவரை இது பண்ணி கும்பிட்டு. नमस्कार, मेरा नाम राजकुमार तिवारी है। मैं यूपी का रहने वाला हूँ। शिरडी में मैंने पूजा की है। बाबा की कृपा से मैं यहाँ तमिलनाडु में आया। अच्छा है मंदिर, अच्छी पूजा होती है। मैं गुरुकुल से हूँ, शास्त्री किया है मैंने। साईं बाबा की सेवा में मैं 5 साल से कंटिन्यू हूँ। यहाँ मंदिर बहुत बढ़िया है, अर्चना होता है, अभिषेक होता है, अन्नदान होता है, बहुत भक्त जुड़ते हैं। गुरुवार को बहुत अच्छा पूजा होता है। मेरा बहुत बढ़िया स्टडी है। आप लोग आएं, पूजा करें, बाबा का सेवा करें, आनंद लें। जय साईनाथ। நம்ம கோயிலுக்கு ஒரு மகிமை உண்டு. அது எப்படி அப்படின்னாக்கா, இஷ்டசித்தி சர்வசக்தி பள்ளிப்பட்டு சாய்பாபா ஆலயத்துக்கும் நம்ம ஷீரடிக்கும் கனெக்ட் இருக்கு. கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணும்போது பாபாவோட பத்திரிக்கை வந்து முதல் பத்திரிக்கை ஷீரடிக்கு போச்சு. அதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து முதல் வருஷம் கும்பாபிஷேக ஃபங்க்ஷன் நடக்கும்போதும் சரி, கடைசியாக இப்போ 5வது வருஷம் ஃபங்க்ஷன் நடக்கும்போதும் முதல் பத்திரிக்கை வந்து ஷீரடிக்கு போகும். அது வந்து நாங்கள் தான் போகிறோம் அப்படின்றதுல 4வது வருஷத்தோட ஃபங்க்ஷன் அப்போ நாங்கள் ஷீரடி ஜனவரி பொங்கல் அப்போ போயிட்டு பத்திரிக்கை வச்சு பாபா வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். வந்து அவர் வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து பண்ணி கொடுத்தாரு. இந்த 5வது வருஷம் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். ஒரு டிவோட்டி வந்து ஷீரடிக்கு சம்மந்தமே இல்லாமல் கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பத்திரிக்கை வந்து அனுப்பி விட்டுருந்தோம், ஷீரடிக்கு போச்சு. இது என்னோட புரிதல் என்ன அப்படின்னாக்கா, அங்கே இங்கே இருக்கிற பாபாவும் ஷீரடியில் இருக்க பாபாவும் வந்து கனெக்ட் இருக்கு, அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க, அவங்க தான் வந்து எல்லாமே வழி நடத்துறாங்க அப்படின்றது வந்து முழுமையாக நான் நம்புகிறேன். இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் அவர் அருள் புரியறதும் சேம் தான். சப்போஸ் ஷீரடிக்கு போக முடியல அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கும் ஷீரடிக்கும் சம்பந்தம் இருக்குன்றது வந்து இது மூலியமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாரும் வந்து பள்ளிப்பட்டில் இருக்கக்கூடிய பாபாவை வந்து பாருங்க, உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே வந்து சொல்லுங்க, உங்களோட கோரிக்கைகள் சொல்லுங்க, கட்டாயமா நடத்தி கொடுப்பாரு. ஷீரடிக்கு போக முடியல அப்படின்ட்டு யாரும் வருத்தப்பட வேணாம். உங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கு போங்க. ஷீரடியில என்ன போனா வேண்டுவீங்களோ அதை வந்து அங்க இருக்கக்கூடிய பாபாவாண்டே சொல்லுங்க. ஏன்னா எங்க இருக்கிற பாபாவும் வந்து ஷீரடியில இருக்க பாபாவோட வந்து கனெக்ட் இருக்காங்க. பாபா கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் வந்து நல்ல வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது இந்த வீடியோ மூலியமா தெரியப்படுத்துறேன். நம்ம கோயிலை காண்டாக்ட் பண்ணணும், பாபாவுக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு அப்படின்னாக்கா, என் நேம் வந்து சதீஷ், இவங்க வந்து ஷர்மிளா. காண்டாக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 9841155310. இன்னொரு நம்பர் இருக்கு 9841214079. இந்த 2 நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. பாபா ரிலேட்டடா ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா எங்க மூலியமா என்ன பதில் கொடுக்க முடியுமோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றோம். சரிங்களா? யாருக்காவது வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா கூட
அது பாபாவோட உத்தரவு இல்லாமல் வந்து அது நடக்காது. எங்களால் என்ன முடியுமோ, எங்கள் சார்பாக என்ன பாபாவுக்கு பண்ண முடியுமோ கட்டாயமாக நாங்கள் வந்து வழி நடத்துவோன்றது வந்து இந்த வீடியோ மூலிமா சொல்கிறோம். என் பேர் கவிதா. நான் வந்து இங்க ஒரு 5 வருஷமா ஒரு கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து இங்க வந்துட்டு இருக்கேன். முன்னாடி வந்து மயிலாப்பூர் போயிட்டு இருந்தேன். கும்பாபிஷேகம் ஆன அன்னைக்கு ஒரு இது ப்ரோக்ராம் ஒன்று நடந்துட்டு இருந்தது, அங்கே வந்திருந்தேன். அதுலேருந்து இந்த கோவில் இந்த 4 வருஷமா நான் சப்பாத்தி நைட்டில் ஒரு 5 சப்பாத்தி கம்பல்சரி கொடுத்துட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என்ன என்ன ரீசன் தெரியல, ரொம்ப வெயிட் லாஸ். நான் இப்போ இருக்கிற வெயிட்லேருந்து மொத்தமாக 37 கிலோ வெயிட் லாஸ். டோட்டலாக என்ன இதுன்னே தெரியல, எதனால் வெயிட் லாஸ் ஆகுதுன்னு தெரில. எவ்வளோ டாக்டர் பார்த்தோம், எவ்வளோ இது பார்த்தோம், எங்கேயுமே எதுவும் இல்லை. வெறும் அல்சரு ஏதோ சம்திங் கேஸ்ட்ரிட்டிக்கு அதை தான் சொன்னாங்க. என்னன்னு என்னால் இது பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா சீரடிக்கும் புக் பண்ணி வச்சுருந்தோம். பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டு பிப்ரவரியில் புக் பண்ணி வச்சுருந்தோம். மேலே போகிற மாதிரி இருந்தது. அந்த டைம் நல்ல வெயிட் லாஸு. எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. எங்கள் ஹஸ்பண்டு என் பையன் தான் இங்கே இருக்கோம். எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் நான் இவ்வளோ வெயிட் லாஸில் இருக்கேன்னு தெரியாது. நான் ஊருக்கும் போகல, அப்படியே தான் ஷீரடிக்கு போனேன். அங்கே தான் எங்கள் அக்காலாம் பார்த்தாங்க. இவ்வளோ வெயிட் லாஸு என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு ஒரே பயத்துலேயே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஷீரடிக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து இங்கே நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக போயிட்டு பார்த்தோம். எல்லாத்தையும் செக் பண்ணி ஒன்றும் இல்லை, வெறும் லிவர் ஏதோ வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. ஒரு ஃபுட்டு எடுத்துக்க முடியல. ஒரே ஒரு ஏதாவது சாப்பிட்டோம்னா வாமிட்டு. இன்னும் வெயிட் லாஸ் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ லாஸ்ட்டு 3 மந்த்தாக இப்போத்தியோட இருக்கிறதுக்கும் அப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம். நான் வந்து ஃபுல்லாக நம்பினதுனால இப்போது இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு என்னால் இது பண்ண முடியும். நான் சாப்பிடாதது எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாமே வந்து அவர் தான் என்னை மாற்றி கொடுத்தது. டாக்டர் போனேன் வந்ததுன்றது கூட எல்லா இதுவும் அவர் தான் பண்ணி கொடுத்தாருன்னு நான் நம்புகிறேன். இது பள்ளிப்பட்டு இஷ்டசித்தி சர்வசக்தி சாய்பாபா கோவில். இந்த கோவில் வந்து மக்களுக்காகவே வந்த ஒரு கோவில்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வர்ற மக்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறாரு. குழந்தை வரம் வேணுமா, திருமணம் வர வேணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுற ஒரு சாய்பாபா அவர். எங்களோட அப்பா, நாங்கள் சாய் அப்பான்னு தான் சொல்லுவோம். எனக்கும் நினைச்சதை நிறைவேற்றுவார். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு முன்னாடி கண் முன்னாடியே வந்து என்னை வந்து கை தூக்கி விடுவார் என் சாயப்பா. மற்றபடி இங்கே வந்து வருஷா வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கும். பிப்ரவரி 23, 24 சிறப்பாக மிகவும் சிறப்பாக நடைபெறும். அப்போ வந்து பக்தர்கள் கையால் கலசாபிஷேகம், 108 கலசம் வச்சு அந்த கலசத்தை ஒவ்வொருத்தர் பக்தர் கையிலையும் கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த ஒரு கோயிலையும் கிடைக்காது. நம்ம பள்ளிப்பட்டு சாய்பாபா கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும். அது வந்து மக்கள் அனைவர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு கடவுளை நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறது ஒரு கொடுப்பனை தானே. அது மாதிரி அது வந்து அந்த கொடுப்பனை வந்து இந்த பள்ளிப்பட்டில் உள்ள மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் ரொம்ப அரிய வாய்ப்பாக இருக்கும். பல்லக்கு ஊர்வலம் வருவார் பாபா. எல்லா விசேஷமும் நல்லா நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லார் நன்மைகளையும் இந்த பள்ளிப்பட்டு சாய்பாபா கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கொடுப்பாரு, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நாங்கள் இந்த பள்ளிப்பட்டு பாபா கோயிலுக்கு வந்து நல்லா சுபிட்சமாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்பட்டுச்சு. எங்கள் பொண்ணுக்கு பிரார்த்தனை பண்ணணும், அதுவும் இங்கே கை கூடுனுச்சு. குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பாபாவை கொஞ்சம் அணுகி வந்ததுனால எங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுத்தாரு பாபா. அதனால எந்த நாளும் பாபாவை நாங்கள் மறக்காமல் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுறோம், சாமியை கும்பிட்டுட்டு போகிறோம். பச்சாந்திர தடவையெல்லாம் பல்லாக்கு தூக்குறோம். பாபாவை நம்பி வந்தவங்க எல்லாருமே நல்லா சுபிச்சமாக மேலோங்கி தான் இருக்காங்க. ஒரு வழி காட்டுறாரு, நல்ல வழியாக. அதனால பாபாவை எல்லாரும் நினச்சி கும்பிட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு வழி ஏற்பட்டு நல்லா சுபிச்சம் ஏற்படும். என் பேர் வந்து டிவிஆர் செல்வகுமார். நான் இந்த ஏர் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கேன் சொந்தமாக. எனக்கு வந்து பிஸ்னஸில் நிறையா பிரச்சனை வரப்போ இந்த சாமியை வந்து சாய்பாபா வந்து 7 நாளும் டெய்லி கும்பிட்டு தான் நான் போவேன். இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு சில டைமில் இப்போ பிஸ்னஸில் நிறையா பிரச்சனைகள் வரும். அப்போ நான் இவர்கிட்ட நின்று சாயந்தரம் கும்பிட்டு போவேன். வேலைக்கிழமை ரெகுலராக வரேன். நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரப்போ இந்த சாய்பாபா வந்து தீர்த்து வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்க பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த சாமியை கும்பிடணும்னு கேட்டுக்கிறேன். இது வந்து சாய்பாபாவோட டாக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சதா சொல்லுவாங்க.
இது வந்து நம்ம பிரச்சனையோட வந்து கும்பிட்டோம்னா அந்த பிரச்சனையை வந்து ஒரு 100% தீர்த்து வைக்கிறாரு. அம்மா கன்சீவா இருந்தப்ப அபார்ஷன் ஆயிடுச்சு. இவ பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து 6 வாரம் தொடர்ந்து வியாழக்கிழமை வந்து வேண்டிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா 6 வாரம் முடியிறப்ப கன்ஃபார்ம் ஆகி குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. எல்லாரும் கண்டிப்பா ஒரு முறையாவது வந்து பாருங்க. அங்க அன்னதானமும் இருக்கு. வியாழக்கிழமை அன்னதானம் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அபிஷேகம், கும்பாபிஷேகம் எல்லாமே சிறப்பா நடந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் ஒருத்தராவது கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த பாபாவுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு அப்பா மாதிரி. அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அத ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு என்ன எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத மாதிரி பண்ணி கொடுத்தது தான் எனக்கு இந்த பிஸ்னஸ். ஸோ ஆனா ஒவ்வொரு விஷயமே அவர் எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னே வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பிஸ்னஸ் அப்பா கொடுத்ததுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பொண்ணு சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி.